கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதன்கிழமை நாளிலும் கூட இந்த ராஜ்யத்தின் சத்தியத்தை அறிந்து கொள்ள இங்கு வந்திருக்கிற எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூட நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். இன்று தாமே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வழி நடத்தும்படியாக. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்லதொரு நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நாங்கள் அநேக ரகசியங்களை அந்த வேதத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை அழைத்து வந்திருக்கிற எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரே, இந்த ஆண்டவரே வார்த்தையிலே நாங்கள் அதிகமாய் வளரத்தக்கதாக, உமது சத்தியத்திலே அதிகமாய் வளரத்தக்கதாக நீங்க ஏற்படுத்தி தருகிற ஆண்டவரே, இந்த வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை யார் யார் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியத்திலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக தேவரே அனைவரையும் நாம் கற்றுக்கொண்டு வந்து கடந்த நம்ம ஓசியா அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை பற்றி நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். நம்ம உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த ஒரு புத்தகத்தை நம்மளால விட்டுட்டு இல்லாட்டி இதை தாண்டி நம்மளால போக முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா தேவனுடைய அன்பு அவ்வளவாக இந்த ஒரு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்த்தோம். விசேஷமாக ஓசியா, அதாவது சீர்கெட்ட இஸ்ரவேல் மத்தியிலே ஒரு உத்தமனாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, இல்லாட்டி ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்த ஒருத்தர், இல்லாட்டி ஒரு நீதிமானாக வாழ்ந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த ஓசியா. கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாக நிறைய காரியங்கள் அவர் சொன்னாரு. ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கல. அப்ப கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு படம் மாதிரி, ஒரு காட்சி மாதிரி, சரி இவங்களுக்கு புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஓசியாவுடைய வாழ்க்கையவே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு படம் மாதிரி காட்டி எந்த அளவுக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறார், அது மாத்திரமல்ல எப்படி புறஜாதியார்களும் தேவனுடைய ஜனமாக மாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். இந்திய நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிற ஒரு விசேஷித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அநேகருக்கு நிறைய ஒரு டவுட் இருக்கும். எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்க, எப்படி அவர்கள் மீண்டும் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சில நமக்கு சந்தேகங்கள் இருக்கும். சிலர் நம்மளுக்கு வேதம் வாசிக்கிறப்பயே இந்த புஸ்தகம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு, இல்லாட்டி இது எங்க நடக்குது, இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, இப்படி நிறைய குழப்பங்கள் நமக்கு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம விசேஷித்த ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு கீழே தான் வரும். தாவீது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபரோ வேதத்துல, அதே போல ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தாவீது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன, தாவீதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒரு ராஜா, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியங்கள் தாவீதை குறித்து நம்ம கற்றுக்கொள்வோம். ஆனா தாவீது எவ்வளவு முக்கியமோ அது போல ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு நபர். இவர் தேவனை அறியாத ஒரு அந்நிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு தேவனுடைய திட்டங்களும் தரிசனங்களும் நிறைவேறுவதற்கு தேவன் இந்த ஒரு நபரை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் வரலாற்றுல தாவீது எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல ஒரு முக்கியமான நபர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நபர். சரி, அதுக்கு முன்பதாக நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு வரலாறு மாதிரி, இல்லாட்டி நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு சொன்னா நீங்க எங்க இருந்து இதுக்கு வரணும்னு சொன்னா ஆதியாகமத்திலிருந்து நீங்க வந்தா மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம ஓரளவு சரி நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். நான் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள எனக்கு எவ்வளவு தெளிவா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ நான் அவ்வளவு தெளிவா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க இதை உங்களுடைய கவனங்களை நீங்க சிதற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இதை கற்றுக்கொள்ள ரொம்ப கடினமா இருக்கும். அதனால உங்க சிந்தனைகளை நீங்க சிதற விடாம நீங்க வீட்டுல இருந்து பார்த்தாலும் சரி, நீங்க ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. இது நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் அல்ல, நீங்க அநேக சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். சரி, நம்ம ஆதாம்ல இருந்து நம்ம வரும் பொழுது கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் அவர் சிருஷ்டித்தாரு. அவர் சிருஷ்டித்ததின் நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பரிசுத்த ஒரு ஜாதியை உருவாக்கணும்.
அவங்க சிருஷ்டித்ததின் நோக்கமே மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கர்த்தர் ஆதாமை உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னா, அவன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. ஆனா நமக்கு தெரிஞ்சது போல அங்கு ஆதாமுடைய வீழ்ச்சியின் காரணமாக உலகத்துல என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பாவமும் சாபமும் வந்துச்சு. அதுக்கு பிறகு தேவனுடைய திட்டம் நிறைவேறுனுச்சு அப்படின்னு பார்த்தா, இப்ப பிறக்கிறவங்க எல்லாமே எப்படி பிறக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பாவ சந்ததியாக இப்ப பிறக்கம் தொடறாங்க. சரி, அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா நமக்கு நன்றாக தெரியும். ஆதாமுடைய பிள்ளைகள் காயின், ஆபேல். இவங்க இந்த ஆபேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாகவும், காயின் தேவனை விட்டு விலகி வாழ்கிற ஒருவனாகவும் இருந்தான். அந்த இடத்துல தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, காயின் ஆபேலை கொலை செய்கிறான். அப்படி கொலை செய்த பிறகு அந்த ஆபேலுக்கு பதில் அங்க கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை தான் யார் அப்படின்னு சொன்னா, ஷேத். இப்ப கர்த்தர் யோசிக்கிறாரு, இந்த ஷேத் மூலமாக ஒரு சந்ததியை, ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கணும் அப்படின்னு கர்த்தர் யோசிக்கிறார். அப்ப பாருங்க, ஆதாமுல இருந்து 10வது தலைமுறையாகத்தான் யாரு வராருன்னு சொன்னா, நோவா வருகிறாரு. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆதாமுடைய 10வது தலைமுறை யாரு? நோவா. நோவாவுடைய 10வது தலைமுறை யார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம். இப்ப கர்த்தர் யாரை தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறாரு. இவர் மூலமாக ஒரு சந்ததியை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, ஆதாமின் 10ஆம் தலைமுறை நோவா, நோவா விட்டு 10வது தலைமுறை ஆபிரகாம். இப்ப ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தமாக அவர்களுடைய பிள்ளைகளின் வம்சத்துல தான் யாரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜனக்கூட்டம் வருகிறது. அப்ப இந்த இஸ்ரவேல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆதாமின் 10ஆம் தலைமுறை நோவா, நோவா விட்டு 10வது தலைமுறை ஆபிரகாம். இந்த ஆபிரகாமின் பிள்ளைகள் ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபின் 12 பிள்ளைகளும் என்னவா மாறுறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களாக மாறி இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு ஜனக்கூட்டம் இந்த இடத்துல உருவாக்கப்படுது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது போலவே கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எகிப்துல அடிமைகளாக அவங்க இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் மோசே அப்படிங்கிற ஒரு தலைவனை உருவாக்கி இவங்களை கானான் தேசத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னா கூட்டிக்கிட்டு போறாரு. அப்படி அவர் கானான் தேசத்துக்கு அவங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு, கர்த்தர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தேசத்தையும் கொடுத்து, நல்ல வாழ்க்கையும் கொடுத்து, அவங்க சந்தோஷமாய் வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை அவங்களுக்கு கொடுக்கிறாரு. இப்ப பாருங்க, இஸ்ரவேலுக்குன்னு சொல்லி ஒரு தேசமும் இருக்கு, கானான் தேசம். வசனம் சொல்லுகிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொன்னா, எல்லா விதமான செழிப்பும் இருக்கிற ஒரு தேசத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக்கிட்டு போறாரு. அப்படி அவர்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பயும் என்ன செய்யறாங்க, திரும்ப திரும்ப தவறு செய்துகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நியாயாதிபதிகளை எழுப்புறாரு. கிட்டத்தட்ட 12 நியாயாதிபதிகளை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறாங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு மீண்டும் கிருபையாக அவங்களுக்கு இறங்கி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர்களை மீண்டும் கர்த்தருடைய பக்கமாக அவர் திருப்பிக்கிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னா, சாமுவேல் அப்படிங்கிற ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியை எழுப்புறாரு. இந்த சாமுவேல் காலத்துல தான் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். மற்ற இடத்துலலாம் ராஜா இருக்கு, எங்களுக்கு மட்டும் ராஜா இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு ஜனங்கள் கேட்டதுனால அங்க சவுல் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ராஜாவாக மாறுகிறார். உண்மையாலுமே சவுலை சொல்லும் பொழுது சவுல் ஒரு தற்காலிக ராஜா தான். ஆனா கர்த்தருடைய தெரிவு யாரா இருந்தார்னு சொன்னா, தாவீதும் தாவீதுடைய வம்சமும், அந்த யூத கோத்திரம் தான் கர்த்தருடைய ஒரு தெரிவாக இருந்துச்சு. சவுலுக்கு பிறகு தாவீது ராஜாவாகிறாரு, தாவீதுக்கு பிறகு சாலமோன் ராஜாவாகிறாரு. சாலமோனுடைய வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அவருடைய முதிர் வயதுல, அவர் வயதான பிறகு அவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டு விக்கிரக ஆராதனைகள் என்ன செய்யறாருன்னா அவர் ரொம்ப செய்ய தொடங்குறாரு. அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, இதற்கு பிறகு இந்த இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் என்ன செய்யுதுன்னு சொன்னா 2ஆக பிரியுது. ஒரே நாடு தான் இப்ப என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா 2ஆக பிரிஞ்சிருச்சு. நமக்கு தெரியும் இல்லையா, 2 பகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன, வடக்கும் தெற்கும். கர்த்தர் 2ஆ பிரிச்சுட்டாரு, வடக்கு தெற்கு. வடக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன பேர்னு சொன்னா இஸ்ரவேல்னு இருந்துச்சு, தெற்கு யூதா அப்படின்னு இருந்துச்சு. அப்ப 2 நாடுகளாக இஸ்ரவேல்னு ஒரு தனி நாடாகவும் யூதா அப்படிங்கிற தனி நாடாகவும் மாறுது. இதுல இஸ்ரவேலுக்கு ஒரு தலைநகரமாக சமாரியா இருக்குது, கீழே இருக்க தெற்கு. யூதாவுக்கு தலைநகரமாக எருசலேம் இருக்குது. இவர்கள் என்ன செய்ய தொடங்கிட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகுமே இவங்க ரொம்ப பாவமான காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய தொடங்குறாங்க. முக்கியமா
முக்கியமாக விக்கிரக ஆராதனைகள், தேவனுக்கு பிரியமற்ற அருவருப்பான காரியங்களை இவங்க செய்ய தொடங்கினதுனால கர்த்தர் வந்து தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு. அதில் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி தான் யார் அப்படின்னு சொன்னா ஏசாயா. இப்போ ஏசாயா போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க இப்படிலாம் செய்யாதீங்க, நீங்க வந்து விக்கிரக ஆராதனை செய்யாதீங்க, நீங்க பாகாலை சேவிக்காதீங்க, நீங்க கர்த்தர் பக்கமாக திரும்புங்க, அப்படி இல்லாட்டி கர்த்தர் உங்களை சிதறடிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கல. சரி, இஸ்ரவேல் தான் கேட்கல, சரி யூதாவுக்கு போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு திரும்ப யூதாவுக்கு வந்து சொல்றாரு, அவங்க தான் கேட்கல, நீங்க சரி கேளுங்க, நீங்க சரி கர்த்தர் பக்கமாக நீங்க இருங்க அப்படின்னு சொன்னானே, இவங்களும் என்ன செய்யலன்னு சொன்னா அந்த வார்த்தைகளை கேட்கல. இப்படி முழு இஸ்ரவேலுமே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய தொடங்குனுச்சு. பாருங்க, நீங்க எரேமியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் வந்து இஸ்ரவேலுக்கும் சொன்னேன், அவங்களும் கேட்கல, சரி யூதா சரி மனம் திரும்புவாங்கன்னு பார்த்தா அவங்களும் இந்த இஸ்ரவேல் மாதிரியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் வந்து சொல்லுவார். வாசிப்போம் எரேமியா 3:8வது வசனம். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கர்த்தர் சொல்றாரு என்னன்னா, நான் இஸ்ரவேலுக்கு சொன்னேன், அவங்க கேட்கல, சரி அந்த இஸ்ரவேல் விட்டு சகோதரி யாரு? யூதா. யூதா நாட்டை சொல்றாரு, யூதா சரி கேட்பாங்கன்னு பார்த்தா அவனும் என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு துரோகம் பண்ணினார்கள். அப்ப இந்த முழு இஸ்ரவேலுமே கர்த்தருக்கு விரோதமாக இவங்க பாவம் செய்ய தொடங்கினாங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. நம்ம பார்த்தோம் ஓசியா புக்கெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்து அவ்வளோ அந்த ஜனங்களை நேசிச்சாரு. அவர் வந்து உடனே தள்ளுதல் சீட்டெல்லாம் கொடுக்கல. அவர் என்ன செய்தார்னா மீண்டும் 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 அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்புனார். அப்ப ஏசாயா வந்து சொல்றாரு என்னன்னு சொன்னா, நீங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்காட்டி நீங்க சிதறடிக்கப்பட்டு போயிருவீங்க, நீங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருவீங்க. யாரும் உங்களை சிறை பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு சொன்னா பாபிலோன் அப்படிங்கிற சாம்ராஜ்யம் உங்களை வந்து சிறை பிடிச்சிட்டு போயிரும். நீங்க 70 வருஷம் நீங்க அங்க போயிட்டு அடிமைகள் ஆகிருவீங்க. திரும்பவும் நீங்க எகிப்துல இருந்து அடிமைகளாக இருந்து கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வந்தார் இல்லையா, திரும்பவும் நீங்க அடிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருவீங்க, அதனால இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி ஏசாயா சொன்னாரு. அவர் முன்னறிவித்தாரு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பல. ஏன் நம்பல அப்படின்னு சொன்னா பாருங்க, கர்த்தர் சொன்னார் என்னன்னா, நீங்க வந்து இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா பாபிலோனுக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்து சிறை பிடிக்கப்பட்டு போயிருவீங்க, உங்களை வந்து சிறையாக கொண்டு போயிருவாங்க அப்படின்னு சொன்னானே இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பல. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இந்த பாபிலோன் அப்படிங்கிறது ஒரு சின்ன தேசமா இருந்துச்சு. இப்போ இஸ்ரவேல் யோசித்தாங்க, இந்த சின்ன தேசம் எப்படி எங்களை சிறை பிடிச்சிட்டு போகும். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்படும் பொழுது எப்படி இருந்துச்சு, பாபிலோன் ஒரு சிறிய தேசம். அப்போ இவங்களுக்கு யோசிக்கிறாங்க, அது எப்படி ஒரு சிறிய தேசம் வந்து இவ்வளோ பெரிய தேசத்தில் இருக்கிற எங்களை எப்படி சிறை பிடிச்சிட்டு போக முடியும். ஆனால் இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் பாருங்க, ஏசாயா வந்து அவரும் யோசித்திருப்பார் இல்லையா, பாபிலோன் சின்ன தேசம் எப்படி இஸ்ரவேலை வந்து சிறை பிடிக்க முடியும்ட்டு. ஆனால் ஏசாயா கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பினார். என்ன தெரியுமா, அது சிறிய தேசமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார் இல்லை, கர்த்தர் சொன்னா அது கட்டாயம் நடக்கும். பாருங்க, அவர் வந்து எதை பற்றியும் யோசிக்கல, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக அப்படியே போய் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்னன்னா, இந்த பாபிலோன் அப்படிங்கிறது இப்ப சின்ன தேசமா இருக்கலாம், ஆனா அது ஒரு காலத்துல ஒரு பெரிய தேசமாகி உங்களை வந்து சிறை பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்பல. கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு ஒரு 100 வருஷம் போகுது. யோசித்து பாருங்க, இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லி எத்தனை வருஷம் போகுது, 100 வருஷம். ஏசாயா தீர்க்க தரிசனம் முறைத்து 100 வருஷத்துக்கு பிறகு இப்ப யாரு வாரான்னு சொன்னா எரேமியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். பாருங்க எவ்வளோ வருஷம் வித்தியாசம். 100 வருஷங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா. ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அவர் இறந்துட்டாரு, இப்படியெல்லாம் நீங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பிறகு எரேமியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி வருகிறாரு. இந்த எரேமியாவும் மீண்டும் ஏசாயா மாதிரியே சொல்ல தொடங்குறாரு. என்னன்னு சொன்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்காட்டி நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னா, நீங்க பாபிலோனுக்கு சிறையாக போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக நீங்கள் எரேமியாவோட வாழ்க்கைனா பார்க்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி வந்து உண்மையாக ரொம்ப ஒரு யங்கான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு இளமையான ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவருடைய தீர்க்க தரிசனத்தை வந்து அவர் குடும்பமே கேட்கல. நீங்கள் எரேமியா 12ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம் 10வது வசனம் இதெல்லாம் நீங்கள் வாசிக்க போல இந்த வசனங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து நீங்கள் பார்க்கலாம். எரேமியா 12 6 7வது வசனத்திலாம் பாருங்க, அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொன்ன வார்த்தைகளை அவருடைய குடும்பமே என்ன செய்யலைன்னா விசுவாசிக்கல. குடும்பமே அவரை வந்து புறக்கணிச்சு தள்ளிருச்சு. நம்ம வசனத்தை மட்டும் வாசிப்போம். எரேமியா 12 6 7வது வசனத்தை வாசிப்போம். உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும்
உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோடே இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். நான் என் வீட்டை விட்டுவிட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழவிடேன், என் ஆத்துமா நேசித்தவனை அவனுடைய சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, நான் என் வீட்டை விட்டுவிட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழவிட்டேன். இவர் என்ன செய்தார்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசனம் சொன்னதுனால அவருடைய தகப்பனும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய வீட்டாருமே என்ன செய்தாங்கன்னு சொன்னா, எரேமியாவுக்கு விரோதமாக வந்து அவரை வந்து புறக்கணித்து தள்ளுனாங்க. அவருடைய சொந்த ஜனங்களினாலே எரேமியா புறக்கணிக்கப்பட்டாரு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அவர் என்ன செய்தார்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நீங்க எரேமியா 16ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அங்க சொல்லுவார் எரேமியா கிட்ட, நீ கல்யாணம் கூட பண்ணக்கூடாது, இந்த தேசத்துல நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ திருமணம் ஆகாம நீ என்ன செய்யணும்னு சொன்னா நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆனாலும் எரேமியா வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது கர்த்தர் கிட்ட திரும்பி வந்துடணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாக அவர் என்ன செய்தார்னு சொன்னா உரைத்துக்கிட்டே இருந்தாரு. பாருங்க, ஏசாயா பிறகு நான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு பிறகுதான் யார் வந்தாரு, எரேமியா வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. இப்படி எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்துக்கிட்டு இருந்த அதே காலத்துல தான் அங்க ஏசாயா 100 வருஷத்துக்கு முன்னுக்கு கிட்டத்தட்ட சொன்ன மாதிரியே இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. ஏசாயா சொல்லும் பொழுது ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. அது எப்படி பாபிலோன் வந்து எங்களை பிடிச்சிக்கிட்டு போகும், அது ஒரு சின்ன தேசம் தானே, அது எப்படி எங்களை சிறைப்பிடிக்க முடியும்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே நிறைவேறப்பட்டுச்சு. எப்பன்னு சொன்னா, எரேமியா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காலத்துல இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் என்ன செய்துச்சு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலர்களை வந்து சிறைப்பிடித்து தங்களுடைய நாட்டுக்கு அவங்க வந்து கைதிகளாக கொண்டு போனாங்க. நீங்க வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் நீங்க 8லிருந்து 11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, எப்படி நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் ராஜா, இந்த நேபுகாத் நேச்சார் வந்து இவர் எல்லா நாட்டையும் பிடிச்சுக்கிட்டு வந்து இறுதியாக இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் என்ன செய்கிறார்னு சொன்னா அவர் சிறையாக கொண்டு போகிறார். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 25 8லிருந்து 11 வரைக்கும் 4 வசனங்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சர் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராதான் என்னும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலகங்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். அப்ப பாருங்க, கர்த்தர் சொன்னது போலவே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போலவே இந்த இஸ்ரவேலர்கள் வந்து பாபிலோனுக்கு சிறையாக போனாங்க. பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுது. அவங்க வந்து பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து அவங்களை சிறை பிடித்து அவங்க அலங்கங்களை எல்லாம் இடித்து எல்லா நகரத்தையும் சுட்டெரித்து அவங்க வந்து எல்லாரையும் சிறையாக கொண்டு போனாங்க. அன்னைக்கு அவங்க சொல்லும் பொழுது நகைத்தாங்க. அது எப்படி நடக்கும், இந்த பாபிலோனுங்கிற இந்த சின்ன ஒரு தேசம் எப்படி எங்களை சிறைப்பிடிக்க முடியும்னு யோசிச்சாங்க. ஆனா சொன்னபடியே இந்த பாபிலோன்ங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவங்க சிறையாக கொண்டு போறாங்க. அப்படி அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது அந்த காலத்துல தான் எரேமியாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. தன்னுடைய ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போறத எரேமியா பார்க்கிறாரு. அவருக்கு எவ்வளவு கவலையா இருந்திருக்கும். நான் சொன்னேன் தானே, சரி ஏசாயா சொல்லித்தான் கேட்கல, இத்தனை தீர்க்கதரிசிகள் சொல்லி கேட்கல, நான் சொல்லியும் நீங்க கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்களுக்கு முன்பதாகவே எரேமியா பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த ஜனங்கள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, எரேமியாவை வந்து இவங்க சிறைப்பிடிச்சிட்டு போகல. இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, எரேமியாவையும் கொஞ்சம் ஏழைகளையும் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க அதிலே நீங்க 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. 12வது வசனத்தை 12. தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடுகிற குடிகளாகவும் விட்டிருந்தான். அப்ப அவர் என்ன செய்தான்னு சொன்னா, எல்லாரையும் அவர் சிறைப்பிடிச்சிட்டு போகல. நேபுகாத் நேச்சார் இந்த ஏழையா இருக்கிறவங்க, இல்லாட்டி இந்த ரொம்ப இந்த வயசு போனவங்க, இல்லாட்டி சில பெண்களை என்ன செய்தான்னு சொன்னா அதே தேசத்துல விட்டுட்டு நல்ல ஞானவான்கள், நல்ல ஆண்கள், நல்ல புருஷர்மான்கள், நல்ல ஞானவான்கள் இப்படிப்பட்டவங்களை தான் நேபுகாத் நேச்சார் என்ன செய்தான்னு சொன்னா சிறைப்பிடிச்சிட்டு போறாரு. அப்ப எரேமியா எங்க இருந்தார்னு சொன்னா, அந்த பார்த்தோம் இல்லையா,
தேசத்தில் ஏழையான சிலர் இவர் விட்டுட்டு போனார்ல நேபுகாத்நேச்சார், அவங்களோட எரேமியாவும் என்ன செய்கிறான்னு சொன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. சரி, இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து நான் சில காரியங்களை உங்ககிட்ட நான் சொல்றேன். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அது எப்படிப்பட்ட சாம்ராஜ்யமாக இருந்துச்சு, அது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்துச்சு. ஏன்னு சொன்னா இந்த மகா அப்படிங்கிற பெயரை எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பாபிலோனை பற்றி சொல்லும் பொழுது மகா பாபிலோன், மகா பெரிய பாபிலோன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா யோசித்து பாருங்க, அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பாபிலோனை குறித்து நீங்க சில காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னது போலவே இது மகா பெரிய சாம்ராஜ்யமாக இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல 2/3 பங்கை இந்த பாபிலோன்கிற ராஜா, இந்த பாபிலோன் இந்த உலகத்தின் 2 பகுதியை அவங்க பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட உலகத்தையே பிடிச்ச மாதிரி தான். உலகத்தில் 2/3 பங்கு யார்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட உலகமே பாபிலோன் சாம்ராஜ்யம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிறிய ஒரு தேசமாக இருந்தது, அப்படியே படிப்படியாக வளர்ந்து உலகத்தில் கிட்டத்தட்ட 2/3 பங்குனா யோசித்து பாருங்க. முழு உலகமுமே இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் என்ன செஞ்சுச்சுன்னா அப்படியே படர்ந்து இருந்துச்சு. அப்ப பாருங்க, இவங்க நம்ம வேதத்துல இப்ப வாசிப்போம் இல்லையா, கல்தேயரின் தேசம். கல்தேயர், அந்த கல்தேயர் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த பாபிலோனியர்கள். நம்ம வேதத்துல அங்கங்க வாசிக்கும் பொழுது கல்தேயர் அவங்க தான் என்ன ஒரு சாம்ராஜ்யமா மாறினாங்க அப்படின்னு சொன்னா இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் அப்படியாக மாற்றப்பட்டுச்சு. வேதத்துல சில வசனங்கள் நம்ம பார்ப்போம். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பற்றி வேதத்துல என்னென்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் இருக்கு. நான் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் நீங்க 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, அங்க இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பற்றி என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுங்கினவன் ஒளிந்து போனானோ, பொன்னகரி ஒளிந்தி போயிற்று. பாருங்க, இங்க பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு, பொன் நகரம். என்னவா? பொன் நகரம். அப்படின்னா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அவ்வளோ பொன், அவ்வளோ தங்கம், அவ்வளோ பொக்கிஷங்கள், புதையல், அவ்வளோ செல்வ செழிப்பு இருந்த ஒரு சாம்ராஜ்யம் தான் என்னன்னு சொன்னா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம். இங்க பொன் நகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பொன் புதையலுக்கு இந்த தேசத்துல அளவே இல்லையா. அவ்வளோ காரியங்களை கொள்ளடிச்சு அவ்வளோ புதையல்கள் பொக்கிஷங்களை கொண்டு எங்க நிரப்பி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல நிரப்பி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த வசனத்தின்படி பாபிலோனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் என்னன்னா அது பொன் நகரம், பொன் விளைகிற, பொன் இருக்கிற ஒரு நகரமாக இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்துச்சு. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 47ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 47ஆம் அதிகாரம் 5வது வசனம். கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு, இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. பாருங்க, கல்தேயரின் குமாரத்தியே. நான் முதலாவது சொன்னேன் இல்லையா, கல்தேயர்கள் தான் என்னவா மாறினாங்க? பாபிலோனியர்களாக மாறினாங்க. அந்த கல்தேயர் தான் அந்த பாபிலோனியர். அப்ப கல்தேயரின் குமாரத்தியன்னு சொல்லிட்டு நீ இனி ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. அப்படின்னா இந்த பாபிலோனுக்கு இன்னொரு பெயர் இருந்துச்சு, என்னன்னா ராஜ்யங்களின் நாயகி. அப்படின்னா எல்லா ராஜ்யத்துக்கும் ஒரு நாயகி மாதிரி இருந்தது தான் இந்த பாபிலோன் ராஜ்யம். அப்ப இந்த பாபிலோனுக்கு பொன்னகர்னு அழைக்கப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, ராஜ்யங்களின் நாயகி, எல்லா ராஜ்யங்களிலும் ஒரு மேன்மையான முதன்மையான ஒரு ராஜ்யமாக இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் ராணுவ பலம் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. ராணுவ பலம். நீங்க எரேமியா 5ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, எரேமியா 5ஆம் அதிகாரம் நீங்க 15-16 வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய ராணுவ பலம், அவருக்கு அவ்வளோ பராக்கிரமசாலியா இருந்தாங்க, அவங்க அவ்வளோ யுத்த வீரர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. வாசிப்போம். திறந்த பிரேத குழிகளைப் போல் அவர்கள் அம்பார தூணிகள் இருக்கும், அவர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகள். அவர்கள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சாப்பிட வேண்டிய உன் விளைச்சலையும் உன் அப்பத்தையும் சாப்பிட்டு, உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் பட்சித்து, உன் திராட்சை பழங்களையும் உன் அத்தி பழங்களையும் சாப்பிட்டு, நீ நம்பின உன்னுடைய அரணான பட்டணங்களையும் பட்டயத்தால் வெறுமையாக்குவார்கள்.
ஓகே, எரேமியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி, அவர்கள் நீ அறியாத பாஷைகளை பேசும் ஜாதி, அவர்கள் பேசுகிறது இன்னதென்று உனக்கு விளங்காது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களுக்கு நான் தூரத்திலிருந்து ஒரு ஜாதியை கொண்டு வர போறேன். அவங்க பேசுற வார்த்தையும் உங்களுக்கு புரியாது. இது வரைக்கும் அறியாத ஒரு ஜாதியா இருப்பாங்க. அவங்க வந்து உன்னை என்ன செய்வாங்கன்னா சிறை பிடித்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுல 16வது வசனம் சொல்லுகிறது, திறந்த பிரேத குழிகளை போல அவர்கள் அம்பரா தூணில் இருக்கும், அவர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகள். வேதமே சொல்லுது, இந்த பாபிலோனியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா பராக்கிரமசாலிகளாக இருப்பாங்க. அவங்க திறந்த பிரேத குழி அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட உங்களால கிட்ட கூட போக முடியாது. அவங்க கிட்ட போனாலே உங்களுக்கு மரணம். அவ்வளவு பராக்கிரமசாலிகள் இருக்கிற ஒரு நகரமாகத்தான் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இந்த பாபிலோன்ல இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஞானத்தில சிறந்தவங்களாக, அவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, யாரு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா நல்ல ஞானவான்களை தான் அவங்க பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஞானவான்கள் நிறைந்த ஒரு இடம் தான் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம். அது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல துன்மார்க்கமும் பெருமையும் கொண்ட ஜனங்களாக இருந்தாங்க. அவங்ககிட்ட காணப்படாத துன்மார்க்கமான காரியங்களே இல்லை. அவ்வளோ பெருமை கொண்டவர்கள். ஏன்னு சொன்னா யோசித்து பாருங்க, அவ்வளோ பொண்ணு இருக்கு, நல்ல இராணுவ பலம் இருக்கு, ஞானம் இருக்கு, அவங்ககிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. அதனால பெருமை கொண்டவர்கள் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த பாபிலோனில் வாழ்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, இவங்க இந்த 4 நட்சத்திரங்கள்லாம் நிறைய பார்ப்பாங்க. 4 நட்சத்திரங்கள் பார்த்து அதன்படி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா தன்னுடைய காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பாங்க. இதை கூட ஏசாயா என்ன செய்தான்னு சொன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு அவர் வந்து முன்னறிவித்தார். நீங்க ஏசாயா 47ஆம் அதிகாரம் நீங்க வந்து 9ல இருந்து அப்படியே 13 வரைக்கும் வாசிக்க பொழுது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதுல 10வது வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏசாயா 47 10வது வசனமும் 13வது வசனமும் வாசிப்போம். உன் துன்மார்க்கத்திலே நீ திடநம்பிக்கையாய் இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். பாருங்க, அவங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ துன்மார்க்கத்திலே திடநம்பிக்கையாய் இருந்து. அவங்க வந்து என்னது துன்மார்க்கமான காரியங்கள் அவ்வளோ செய்வாங்களா. அது மாத்திரமல்ல, தங்களை பார்த்து சொல்லுவாங்களா, எங்களை போல ஞானவான் இந்த உலகத்தில் எவனாச்சும் இருந்தா எங்க முன்னுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுங்க பாருங்க. அப்படி ஒரு பெருமை. எங்களுக்கு மேல ஒரு பலமான ஒருத்தன் இருந்தா கூட்டிட்டு வந்துருங்க பாப்போம். எங்க ராஜ்யத்துக்கு மேல முதன்மையான ஒரு ராஜ்யம் இருந்தா காட்டிருங்க பாப்போம். அவ்வளவு பெருமை கொண்டவர்கள். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்திலே எண்ணினாய். அப்ப இந்த பாபிலோன்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னா, எங்களை தவிர யார் இருக்கா, நாங்க தான் கடவுள் மாதிரி, இந்த உலகத்துக்கே கடவுள் எங்க சாம்ராஜ்யம் தான். அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்ன ஒரு பெருமை மிக்கவர்களாக இருந்தாங்க. அதிலே நீங்க 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, 13வது வசனத்தை வாசிப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். அப்ப பாருங்க, அங்க வந்து இந்த ஜோசியம் பார்க்கிறவங்க என்னது அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஜோசியரும் நட்சத்திரம் நாள் பார்க்கிறவர்கள். அப்படியே நிறைய காரியங்கள் சம்பிரதாயங்களை இந்த பாபிலோனியர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா பின்பற்றி வந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவ்வளவு சுகபோக வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த பாபிலோன்ல இருக்கவங்க ரொம்ப மது அருந்துவாங்க. அவங்க வந்து நிறைய பெண்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா திருமணம் செய்து கொள்வாங்க. அவங்களுக்கு நிறைய மனைவிமார்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட வாழ்ந்தாங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம் தான் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம். ஆனா அந்த சாம்ராஜ்யத்தை பற்றி ஏசாயா சொல்லும் பொழுது அது வந்து ஒரு சிறிய சாம்ராஜ்யமா தான் இருந்துச்சு, ஒரு சிறிய தேசமாகத்தான் இருந்துச்சு, கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு ஒரு சிறிய கூட்டமாகத்தான் இருந்துச்சு. அது அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்து அவ்வளோ பெரிய காரியங்கள், அவ்வளோ பெரிய, எப்படி உலகத்திலேயே 3/2 பகுதியை பிடிச்சாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு பலத்த சாம்ராஜ்யமாக இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து அப்படி விஸ்தாரமாகனுச்சு. உண்மையா சொன்னா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு முன்னுக்கு போய் நிற்கிறதற்கு மற்ற ராஜாக்கள் எல்லாம் பயப்படுவாங்க. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நிற்கிறதற்கு ஒரு ராஜாவுக்கும் திராணி இல்லை, ஒரு ராஜாவுக்கு கூட தைரியம் இல்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நிற்க யாருக்காச்சும் முடியும்?
முடியுமா? உலகத்தையே பிடிச்சிட்டாங்க, இவங்க முன்னுக்கு போயிட்டு ஒரு ராஜாவால் சண்டை போட முடியுமா? அப்படிப்பட்ட இந்த சாம்ராஜ்யத்துக்கிட்ட தான் அடிமைகளாக போய் மாட்டிக்கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு கீழாக அடிமைகளாக இருந்தாங்க. இந்த பாபிலோனிய ராஜா எதற்கு சமன் அப்படின்னு சொன்னா, அவன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். அப்ப இவன் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் வந்து எருசலேமை பிடிச்சு அங்க இருக்கிற ஆலயத்துல இருக்க, அதுதான் ரொம்ப கவலையா இருக்கும், ஆலயத்துல கர்த்தருடைய ஆலயத்துல இருந்த எல்லா பொருட்களையும் பாத்திரங்கள் எல்லா காரியங்களையும் என்ன செய்வாங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு அலங்கத்தை எல்லாம் இடித்து போட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுட்டெரித்து விட்டு வெறும் இந்த ஏழையானவங்களையும் ரொம்ப வந்து வறுமையானவங்களை மட்டும் விட்டுட்டு மற்ற ஜனங்கள் எல்லாரையும் இவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய தேசத்துக்கு வந்து சிறையாக கொண்டு போனான். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அவ்வளவு பெரிய பலத்த தேவன் அவங்க விட்டதின் நிமித்தமாக இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் இந்த பாபிலோனியர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்னவா போனாங்கன்னு சொன்னா அடிமைகளாக கொண்டு போனாங்க. அதை வந்து எரேமியா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காலத்துல தான் இது நடந்துச்சு. அதை எரேமியா தீர்க்கதரிசிக்கு இன்னொரு பெயர் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொன்னா அழுகையின் தீர்க்கதரிசி. அவர் வந்து எந்த நேரமும் என்ன செய்வார், அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா இவர் தன் கண் முன்பதாகவே இதெல்லாம் பார்த்தாரு. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய சொந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி சிறைப்பிடிக்கப்பட்டு போகும் பொழுது எரேமியாவுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? நீங்க இந்த புலம்பல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுதே முதல் வசனமே எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ அப்படின்னு தான் தொடங்கும். நீங்க 2வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஐயோன்னு தான் தொடங்கும். அந்த எந்த ஒரு பைபிள்ல எந்த புஸ்தகமும் ஐயோன்னு தொடங்காது. ஆனா புலம்பல் புஸ்தகம் வந்து ஐயோ அப்படின்னு தான் தொடங்கும். ஏன்னு சொன்னா எரேமியாவுடைய கண்களுக்கு முன்பதாகவே என்ன நடந்துச்சுன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டு ஆலயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு தன் கண்களுக்கு முன்பதாகவே அலங்கம் எல்லாம் இடிக்கப்படும் பொழுது அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அதனால தான் அந்த புலம்பல் புஸ்தகம் முழுவதுமே அது ரொம்ப ஒரு அழுகையின் ஒரு புஸ்தகமாக ஒரு ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காரியம் தான் அங்கே எரேமியா எழுதியிருப்பார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அவங்க பாவம் செய்த நிமித்தமாக 70 வருஷம் அவங்க வந்து பாபிலோனுக்கு என்ன செய்தாங்கன்னு சொன்னால் சிறையாக கொண்டு போகப்பட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையாக கொண்டு போகப்படும் பொழுது அப்போ எந்த தீர்க்கதரிசி அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு? எந்த தீர்க்கதரிசி பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னேன்? எரேமியா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த எரேமியா என்ன செய்தான்னு சொன்னா, இந்த கொஞ்சம் ஜனங்களை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, இந்த ஏழையானவங்க, வயசு போனவங்க, சில தாய்மார்கள் இவங்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் எரேமியா என்ன செய்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை திடப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. கவலைப்படாதீங்க, அவங்க 70 வருஷத்துக்கு பிறகு திரும்ப வந்துருவாங்க, மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு வந்துருவாங்க, கர்த்தர் இந்த நிலைமையை மாற்றுவாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்தான்னு சொன்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து தைரியப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அதே சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க இல்லையா, இப்போ ஒரு பெரிய ஜனக்கூட்டம், அந்த சிறைப்பிடிக்கப்பட்டு போன அந்த ஜனங்களுக்கு அங்க யாரு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர்களுக்கு அங்க தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, அப்ப கூட கர்த்தர் இவங்க மேல கிருபை வச்சிருந்தாரு, இரக்கம் வச்சிருந்தாரு. இந்த விட்டுட்டு போனவங்களை தேற்றுறதுக்கு இங்க ஏசாயாவையும் அங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போனவங்களை தைரியப்படுத்துறதுக்கு எசேக்கியேலையும் கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசியாக வைத்திருந்தாரா? எப்படியுமே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் இரக்கமும் உருக்கமும், அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த தயமும் உள்ள தேவன். பாருங்க, அவங்க மேல அப்பையும் கர்த்தர் வந்து இரக்கம் வைத்திருந்தாரு. இதுல உண்மையாலுமே என்னை வியக்க வைத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாருங்க, எசேக்கியேல் என்ன செய்கிறான்னு சொன்னா அவரும் பாபிலோன்ல வந்து சிறையிருப்பில் இருப்பாரு. நீங்க எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க 3வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி எனும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. பாருங்க, எசேக்கியேல் எங்க இருப்பார்னு சொன்ன அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, கல்தேயர் தேசத்திலே உள்ள கேபார் நதி அண்டையிலே. அப்ப இவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த கல்தேயர் தேசம்னு சொன்னா பாபிலோன் தேசத்துல இருக்கிற கேபார் நதி அண்டையில் அவர் இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவர் என்ன தெரியுமா செய்வாரு? அந்த கல்தேயர் தேசத்துல பாபிலோன்ல இருக்கிற எசேக்கியேலுடைய ஆவியை கர்த்தர் எங்க கொண்டுகிட்டு வருவார் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலுக்கு கொண்டு வருவாரு. இதை வாசிக்கும் பொழுது
அவ்வளோ ஒரு வியப்பா இருக்கும். பாருங்க, எசேக்கியேல் எங்க இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் பாபிலோன்ல சிறையா இருக்கிறாரு. அந்த சிறையா இருக்கிற அந்த இடத்துல இருந்து கர்த்தர் எசேக்கியேலை எங்க கூட்டிட்டு வருவார்னு சொன்னா, எருசலேமுக்கு கூட்டிட்டு வருவாரு. எருசலேமுக்கு கூட்டிட்டு அவர் என்ன தெரியுமா செய்வாரு, ஒரு அளவு கோலை அவர் கையில கொடுத்துட்டு, இந்த பட்டணத்தை எல்லாம் நீ அளவு எடு, இந்த தேவாலயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீ அளவு எடு. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க மீண்டும் 70 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வரும் பொழுது அவங்க மீண்டும் இந்த தேவாலயத்தை கட்டணும் இல்லையா, அவங்களுக்கு அளவு தெரியணும் இல்லையா, அதனால நீ என்ன செய்யணும் சொன்னா, இப்பயே அளவு எடுத்து எல்லாவற்றையும் குறித்து வைன்னு சொல்லி கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை எசேக்கியேலை கொண்டு செய்வாரு. நீங்க எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் நீங்க 3ஆம் 4ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. பாருங்க, கர்த்தர் அங்க எசேக்கியேல் கிட்ட சொல்ற ஒரு காரியம். எசேக்கியேல் 40 3வது 4வது வசனம். அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாய் இருந்தது. அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதை எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, ஒரு அளவுகோலை கொடுத்துட்டு சொல்றாரு. என்னன்னு சொன்னா, நீ இது எல்லாவற்றையும் அளவு எடுத்துட்டு இது எல்லாவற்றையும் நீ குறிச்சு வச்சுக்க. ஏன் குறிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தேசத்துக்கு சிறைப்பட்டு 70 வருஷத்துக்கு பிறகு இவங்க கட்டாயம் வருவாங்க. வந்தானே இதை கட்டணும் இல்லையா, அவங்களுக்கு அளவு தெரியணும் இல்லையா, அதனால இதை எல்லாம் நீ கவனமா எடுத்து குறிச்சு வச்சு இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வம்சத்தாருக்கு அறிவி அப்படின்னு சொல்லி கர்த்தர் பாருங்க எசேக்கியேலை கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு ஒரு கிரேட்டான ஒரு கடவுள்னு சொல்றது யோசிச்சு பாருங்க. அவங்க சிறையிருப்புல இருந்த ஒரு தீர்க்கதரிசியை இங்க கூட்டிக்கிட்டு அளவெடுக்க வச்சு அவர் சொல்றாரு, மீண்டும் இவங்க தேசத்துல மீண்டும் ஆலயம் கட்டப்படும். அப்ப அவங்களுக்கு அளவு தெரியணும், எந்த சாமாவை எந்த இடத்துல வைக்கணும்னு அவங்களுக்கு அந்த டிசைன் தெரியணும். அதனால இது எல்லாவற்றையும் அளவு எடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு இந்த காரியத்தை செய்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அவங்க சிறைப்பட்டு போய் இருந்தாலுமே கர்த்தர் அந்த இடத்திலையும் அவங்களை தேற்றுவதற்கு தீர்க்கதரிசிகளை வச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, 70 வருஷத்துக்கு பிறகு நீங்க மீண்டும் போயிருவீங்க, மீண்டும் தேவாலயம் கட்டப்படும், மீண்டும் அலங்கம் கட்டப்படும், நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை மீண்டும் கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவர்களை கொண்டு பாருங்க, அவர் மீண்டும் 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 சில காரியங்களை சொல்லிக்கொண்டே தான் இருந்தாரு. சரி, இப்ப நான் ஆரம்பத்துக்கு வரேன். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வசனத்தோட ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிச்சேன். ஞாபகம் இருக்கா? என்ன ஒரு காரியத்தை சொன்னேன், ஒரு நபரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? தாவீது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபர். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்ன ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போய்கிட்டு இருக்கேன்ட்டு. இது அவ்வளவு உங்களுக்கு வரணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரியாமல் அந்த நபரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தவே முடியாது. இதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னுக்கு ஒரு பிக்சர் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் அந்த நபரை உங்களுக்கு அறிமுகமே படுத்த முடியும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், தாவீது இஸ்ரவேலுடைய வரலாற்றில் எவ்வளோ முக்கியமோ அது போல ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? ஆனா இந்த நபரை குறித்து 150 வருஷத்துக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு. என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா, கர்த்தர் 150 வருஷத்துக்கு பிறகு ஒரு ரட்சகரை எழுப்புவாரு, ஒரு மேசியாவை எழுப்புவாரு. அவரு சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்களை மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ஒரு ரட்சகராக மேசியாவாக ஒரு நபரை எழுப்புவேன்னு சொல்லி ஏசாயா இருந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. ஏசாயா சொல்லி 100 வருஷத்துக்கு பிறகுதான் இவங்க சிறைப்பட்டே போனாங்க. அப்பயே ஏசாயா மூலமாக கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் ஒரு ரட்சகரை எழுப்பி அவர் மூலமாக நான் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சிறையிருப்பிலிருந்து கூட்டிக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா அவர் முன்னறிவித்து விட்டார். பாருங்க, யார் அந்த நபர் அப்படின்னு சொன்னா, நீங்க எடுத்து வாசிங்க, ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28வது வசனம். இதுதான் இதுக்கான கீவேர்டே, இதுதான். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். பாருங்க, 150 வருஷத்துக்கு முன்பதாக கோரேசு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீண்டும் கூட்டிட்டு வரதுக்கு 150 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார்,
கோரேஸ் என்னும் இரட்சகரை நான் எழுப்பி அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் நான் என்னுடைய நாட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன்ல, ஒரு நபர் ரொம்ப முக்கியமானவர். அவர் யாருன்னு சொன்னா கோரேஸ். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோரேஸ் வந்து தாவீது எந்த அளவுக்கு வந்து முக்கியமான நபரோ, கோரேஸ் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க மகா கோரேஸ், இந்த மகா பெரிய அலெக்சாண்டர்ங்கிற மாதிரி இவர் சொல்லும் பொழுது த கிரேட்னு சொல்லித்தான் சொல்லுவாங்க. அப்ப இவர் வந்து கர்த்தர் ஒரு 150 வருஷம், ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்பதாகவே இவரை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு. கோரேஸ் என்னும் இரட்சகரை நான் எழுப்பி அவன் நிமித்தமாக மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் நான் கூட்டிக்கிட்டு வருவேன். பாருங்க, கர்த்தர் கோரேஸை குறித்து கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை பாருங்க, எப்படி ஒரு சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். கர்த்தர் சொல்றார் என்னது? எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யல, ஆனா கோரேஸ் எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான். எப்படி கர்த்தர் தாவீதுக்கு சொன்னார்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் சிந்திக்கிறதெல்லாம் செய்வான்னு சொன்னார்ல, அதே போல ஒரு சாட்சியை கொடுக்கிறாரு பாருங்க, எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான். ஆனால் இதற்கு சீக்ரெட் என்ன தெரியுமா? இந்த கோரேஸ் வந்து ஒரு இஸ்ரவேலனே இல்லை. இவன் வந்து தேவனை அறியாத ஒரு புறஜாதி, ஒரு அந்நிய அரசன். இவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற சாட்சியை பாருங்க, எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் இவன் செய்வான்னு சொல்லி கர்த்தர் கோரேஸை குறித்து ஏற்கனவே அவர் வந்து சாட்சி சொல்லிட்டாரு. இந்த கோரேஸை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது, இந்த கோரேஸ் எங்க பிறந்தார் அப்படின்னு சொன்னா, பெர்சியா அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு தேசத்துல பிறந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த கோரேஸ். அப்ப இந்த கோரேஸ் எங்க பிறந்தான்னு சொன்னா பெர்சியா அப்படிங்கிற ஒரு சிறிய தேசத்துல பிறந்தவர் தான் இந்த கோரேஸ். இந்த கோரேஸை குறித்து வரலாறு ஹிஸ்டரி எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இவர் தன்னுடைய தாத்தாவால சின்ன வயதிலேயே கொலை செய்வதற்காக ஒரு தேடப்பட்ட ஒரு நபர் தான் யாருன்னு சொன்னா இந்த கோரேஸ். ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க தாத்தாவுக்கு வந்து மந்திரவாதிகள்லாம் சொன்னாங்களாம், உன்னுடைய பேரன் நிமித்தமாக உனக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வர இருக்கு அப்படின்னு சொன்னான்னு அவங்க தாத்தா சின்ன வயசுலேயே இந்த கோரேஸை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாத்தாவால் தேடப்பட்ட இப்படி ஒரு கொலை செய்யறதுக்காக ஒரு தூண்டப்பட்ட ஒரு நபர் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த கோரேஸ். ஆனால் கர்த்தருடைய திட்டம் யார் மேல் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கோரேஸ் மேல இருந்துச்சு. நான் யோசிச்சேன், ஒரு மனுஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லலாம், இல்லாட்டி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னுக்கு. ஏன்னா தாவீதுக்குன்னா பார்த்தா அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னுக்கே என்னது கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டாரு. ஆனா கோரேஸுக்கு 150 வருஷத்துக்கு முன்னுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னு சொன்னா எவ்வளவாக கர்த்தர் கோரேஸ் மேல் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த கோரேஸ் பிறந்தது எந்த ஒரு சாம்ராஜ்யம்னு சொன்னா பெர்சியா அப்படிங்கிற ஒரு சிறிய சாம்ராஜ்யத்துல தான் இவர் வந்து பிறந்தாரு. உங்களை யோசித்து பார்க்க முடியுதா? பெர்சியாங்கிற ஒரு சிறிய சாம்ராஜ்யத்துல, ஒரு சிறிய தேசத்துல பிறந்த ஒரு கோரேஸ்ங்கிற ஒரு நபர் மகா பெரிய பாபிலோனை வீழ்த்தி அங்க இருக்கிற ஜனங்களை, சிறையில் இருக்கிறவங்கள என்னது மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு அனுப்புறது ஒரு சாத்தியமான காரியமான்னு கேட்டா அது உலகத்தின் பார்வைக்கு முடியாதது. ஒரு சாதாரண ஒரு நாட்டில் பிறந்த ஒரு சின்ன நாடு பெர்சியாவை வந்து தேடணும். ஒரு சின்ன நாட்டில் பிறந்த ஒரு நபரை மகா பெரிய சாம்ராஜ்யமாகிய பாபிலோனை வந்து வீழ்த்தி அங்கே இருக்கிற ஜனங்களை சிறையிருப்பில் இருந்து மீட்டு கொள்வதற்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் முடியுமா அப்படின்னு கேட்டால் உலகத்தின் பார்வையில் அது முடியாது தான். ஆனால் தேவனால் கூடாத காரியம் என்று சொல்லி எதுவுமே இல்லை. உலகத்தில் மனக்கணக்கில் பார்த்தா இது எப்படி முடியும்னு யோசிப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா யாரை கொண்டாவது, அவள் எவ்வளவு சிறியவனாக இருக்கலாம், அவனை கொண்டாவது செய்து முடிக்க நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவ பாருங்க, இந்த கோரேஸ் வந்து பெர்சியா அப்படிங்கிற அந்த நாட்டில், ஒரு சிறிய நாட்டில் அவர் பிறக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவன் தேவனை அறியாத ஒரு அந்நிய நாட்டு அரசனா இருக்கிறான். ஃபர்ஸ்ட் என்னது, அவன் வந்து ஒரு சிறிய தேசத்துல பிறக்கிறான், அவனுக்கு தேவனே தெரியாது. இப்ப யோசிச்சு கொள்ளுங்க, இப்ப இஸ்ரவேல்ல இருக்க ஒரு ஆளை கர்த்தர் தெரிந்தெடுத்தா நம்ம சொல்லலாம் கர்த்தரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பத்தி சொன்னாலே இவங்களுக்கு தெரியாது. ஆனா தேவனை அறியாத ஒரு அந்நிய நாட்டு அரசன், அவன் கர்த்தர்னா யாருன்னு தெரியாது, இஸ்ரவேலுடைய தேவன்னா யாருன்னு தெரியாது. ஆனா அந்த அந்நிய அரசனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் மூலமாக ஒரு ரட்சிப்பையும் ஒரு விடுதலையையும் கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னா அவர் பெற்றுக் கொடுத்தாரு. மீண்டும் நம்ம வாசிப்போம் ஏசாயா 44 பாருங்க 28 வாசிக்கும் பொழுது கோரேசை குறித்து, அவன் என்
மேய்ப்பன். பாருங்க, கிட்டத்தட்ட இவர் வந்து தாவீதோட ஒத்து போவார். எப்படின்னு சொன்னா, தாவீதும் எப்படி இருந்தாரு, ஒரு மேய்ப்பனாக இருந்து கர்த்தர் கொண்டு வந்து ஒரு அரியணை வாழ்க்கையை கொடுத்தார். இவரை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுதும் இவன் வந்து ஒரு மேய்ப்பன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, தாவீதுக்கு கூட கர்த்தர் வந்து ஒரு நாட்டை தான் கொடுத்தாரு. ஆனா கோரேசுக்கு கர்த்தர் பல நாடுகளை கட்டி ஆளத்தக்கதாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் யாருன்னு சொன்ன அந்த கோரேசு. வசனம் சொல்லுகிறது, அவர் கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு மேல பிடிச்சாராம் இந்த கோரேஸ். ஒரு நாட்டை இல்ல, தாவீது கூட இஸ்ரவேல்ங்கிற ஒரு நாட்டுக்கு தான் ராஜா. ஆனா இந்த கோரேஸ் 127 நாடுகளை பிடிக்கத்தக்கதாக தேவன் கோரேசோடு கூட இருந்து, கிட்டத்தட்ட உலகத்தையே பிடிக்கத்தக்கதாக கர்த்தர் கோரேசோடு கூட இருந்து அவர் காரியங்களை அவர் வந்து நடப்பித்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது போலவே இந்த கோரேஸ்ங்கிறவர் எங்கேயோ ஒரு பெர்சியாங்கிற ஒரு சிறிய நாட்டில் பிறந்தவர். இவரால பாபிலோன்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட சண்டை போட முடியுமான்னு கேட்டா அது சாத்தியமற்றது. மீண்டும் எருசலேமை கட்ட முடியுமான்னு கேட்டா அதுவும் சாத்தியமற்றது. இல்லாட்டி பாபிலோனை பிடிக்கிறது ஒரு காரியமானு கேட்டா அதுவும் கஷ்டமான ஒரு காரியம் தான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்த முடியுமான்னு கேட்டா அது முடியாத ஒரு காரியம் தான். யோசிச்சு பாருங்க, இங்க வந்து யாரு சைரஸ், யாரு கோரேஸ் கிட்ட படை இல்லை, பலன் இல்லை. ஆனால் அவர்கிட்ட ஒன்றே ஒன்று இருந்துச்சு, என்ன தெரியுமா, தரிசனம் இருந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட அந்த அளவுக்கு படை இல்லை, பாபிலோனை வீழ்த்துற அளவுக்கு அவருக்கு படை இல்லை, அவருக்கு வந்து ஒரு பெரிய பலன் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா, அவரை குறித்து சொல்லப்பட்ட தரிசனம் கோரேசோடு கூட இருந்துச்சு. கோரேஸ் பிறந்த பிறகு கர்த்தர் தரிசனத்தை தரல, தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் கர்த்தர் கோரேசையே தந்தாரு. விளங்குதா? கோரேஸ் பிறந்தானே, கோரேஸ் பிறந்துட்டியா, இந்த உனக்கு ஒரு தரிசனம்னு கொடுக்கல. தரிசனம் 150 வருஷத்துக்கு முன்பதாகவே வைக்கப்பட்டு விட்டது. அதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் கோரேசை அவர் பிறக்க வச்சு அவன் மூலமாக அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நம்ம மீண்டும் வாசிப்போம். ஏசாயா 44:28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். பாருங்க, அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், அப்படின்னா கர்த்தர் வந்து சொல்றாரு பாருங்க, இவன் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கான தேசத்தையும் கட்டுவான், பட்டணங்களையும் கட்டுவான். அப்படின்னா அவங்களுக்கு சரீர பிரகாரமான காரியங்களையும் இவன் கட்டுவான். அது மாத்திரமல்ல, தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி, அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு. அப்படின்னா இவன் பட்டணங்களையும் கட்டுவான், தேவாலயத்தை கட்டுவான்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை கட்டுவதற்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் கர்த்தர் சொல்றாரு நான் கோரேசை பயன்படுத்துவேன். அவன் ரெண்டையுமே கட்டுவான். சரீர பிரகாரமான தேவைக்கும் அவனால் கட்டப்படும், ஆவிக்குரிய தேவைகளும் அவனால் கட்டப்படும்னு சொல்லி கர்த்தர் முன்னதாகவே என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு காரியத்தை அவர் வந்து முன்னறிவித்து விட்டார். யோசிச்சு பாருங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது அது எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம்னு சொன்னேன். எப்படிப்பட்ட சாம்ராஜ்யம், உலகத்தையே பிடிச்ச ஒரு சாம்ராஜ்யம். அவ்வளவு பலம் இருக்கு, என்னது, ராணுவ பலம் இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு. இந்த பாபிலோனை வீழ்த்துவதுங்கிறது வந்து ஒரு முடியாத காரியம். யாருமே சும்மா கூட எப்படி பாபிலோனை வீழ்த்துவோன்னு ஒரு பேச்சு கூட பேச முடியாது. எப்படி ப்ளூ மூன் வாரது வந்து ஒரு சாத்தியமற்ற காரியமோ அது போலவே என்னதுன்னு சொன்னா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவது சாத்தியமற்ற காரியம். எவனாச்சும் பேசுனா உனக்கு என்ன பைத்தியமா, அந்த அளவுக்கு என்னன்னா அந்த அளவுக்கு வந்து அது உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாது ஒரு இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவது. ஆனா இந்த கோரேஸ் எவ்வளவு அழகாக யுக்தியாக அவர் வந்து திட்டமிட்டு இவர் வந்து இந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்தினார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்ல போறேன். ஓகே, இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக ஒரு முக்கியமான ஒரு ராஜா தான் யாருன்னு சொன்னா நேபுகாத் நேச்சார். இந்த நேபுகாத் நேச்சர் மூலமாகத்தான் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து உலகம் முழுவதும் விஸ்தாரமாக்கப்பட்டுச்சு. அநேக கட்டடங்கள் கட்டப்பட்டு இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாகி மாறுவதற்கு ஒரு முதல் காரணம் யார் அப்படின்னு சொன்னா இந்த நேபுகாத் நேச்சார்ங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருந்தாரு. அதுக்கு பிறகு அவருடைய மகன் யார் அப்படின்னு சொன்னா ஏவில் மெரோதாக் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய மகனாக இருந்தாரு. நீங்க வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 25 27 வசனம். 2 ராஜாக்கள் 25 27. பாருங்க, முதலாவது நேபுகாத் நேச்சார், அவர் வந்து தான் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றினாரு. இரண்டாவது யாருன்னு சொன்னா அவருடைய மகனை குறித்து கூறப்பட்டிருக்கு. வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37 வருஷம் 12 மாதம் 27 தேதியிலே ஏவில்
மெரோதாக் எனும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறையில் இருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. அப்ப இந்த நேபுகாத் நேச்சாருடைய மகன் தான் யாருன்னு சொன்னா இந்த ஏவில் மெரோதாக் அப்படிங்கிறவர். இவர் என்ன செய்தான்னு சொன்னா இந்த யோயாக்கீம் ராஜா, யோயாக்கீம்னா யாருன்னு சொன்னா இவர் இருந்த காலத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்களை சிறை பிடிச்சிட்டு போனாங்க. இவர் இஸ்ரவேல் ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது, இவர் யூதாவை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது தான் அவரையும் சேர்த்து சிறை பிடிச்சு கொண்டு போனாங்க. அப்ப இந்த ஏவில் மெரோதாக் ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாரு. என்னன்னு சொன்னா இந்த யோயாக்கீமை விடுதலையாக்கி தன்னுடைய ஸ்தானத்தில் அவர் ஒரு ராஜா மாதிரி ஒரு உட்கார வச்சுட்டு இந்த யோயாக்கீம் சாகுற வரைக்கும் அவருக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை திருப்பி கொடுத்தவர் யாருன்னு சொன்னா இந்த ஏவில் மெரோதாக். அப்ப இவர் நேபுகாத் நேச்சாருடைய மகனாக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பாபிலோனுடைய ராஜாவாக யார் வந்தார் அப்படின்னு சொன்னா நப்தோனில் அப்படிங்கிறவர் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக திரும்ப வந்தாரு. அது யாருன்னு சொன்னா நப்போனிடஸ். ஓகே, அவர் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ஒரு ராஜாவாக அதுக்கு பிறகு வந்தாரு. ஓகே, அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான ராஜா. ஓகே, இவங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான ராஜா தான் யார் அப்படின்னு சொன்னா பெல்ஷாத்சார். இவர் ஒரு முக்கியமான ராஜா. இவருடைய காலத்துல தான் பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டுச்சு. யாருன்னு சொன்னா பெல்ஷாத்சார். இது நீங்க தானியேல் 5ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிக்கும் பொழுது அவருடைய காரியங்களை குறித்தும் அவன் எவ்வாறாக வீழ்த்தப்பட்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் தான் பாபிலோனுடைய கடைசி ராஜான்னு சொல்லலாம். இவனுடைய காரணத்துல தான் கோரேஸ் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி பாபிலோனுக்கு ராஜாவாக அமர்ந்தது இந்த பெல்ஷாத்சாருடைய காலத்தில் தான். ஓகேயா? ஓகே, நீங்கள் மற்ற ராஜாக்களை பற்றியெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிறத விட இவரை பற்றி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் இவருடைய காலத்தில் தான் கோரேஸ் பாபிலோனை பிடித்து அந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி தன்னுடைய ஆளுகையை தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பாபிலோனில் வைத்தது யாருடைய காலத்தில்னு சொன்னால் இந்த பெல்ஷாத்சார். இந்த பெல்ஷாத்சாரோடு இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டு போணுச்சு. ஓகே, கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த பெல்ஷாத்சார் யாரு? பாபிலோனிய கடைசி ராஜா. இந்த பெல்ஷாத்சார் அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டு 68 வருஷம் ஆகிருச்சு. எத்தனை வருஷம்? 68 வருஷம். எத்தனை வருஷம்? சரி, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எத்தனை வருஷம்? ஓகே, எத்தனை வருஷம் அவங்க சிறையிருப்பில் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு? எத்தனை வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு? 70 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷத்தை அவங்க சிறையிருப்பில் இருப்பாங்க? 70 வருஷம் சிறையிருப்பில் இருப்பாங்க. இவங்க 68வது வருஷம் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது யாரு ராஜாவாக இருந்தார்னு சொன்னா அப்பதான் இந்த பெல்ஷாத்சார் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக அமர்ந்தான். அவன் ராஜாவாக இருக்கும் பொழுது இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 68வது வருஷம் போய்கிட்டு இருக்கு சிறையிருப்புல. மொத்தம் 70 வருஷம் சிறையிருப்பு. இவங்க 68வது வருட சிறையிருப்புல இருக்கும் பொழுதுதான் இந்த பெல்ஷாத்சார் பாபிலோனின் ராஜாவாக சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அப்படி அமர்ந்தான அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, நம்ம கிட்ட அடிமைகளா இருக்கிறாங்க பாருங்க இந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்க கிட்ட ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க 70வது வருஷம் நம்ம நாட்டில் இருந்து அவங்க மீண்டும் தன்னுடைய தேசத்துக்கு போயிருவாங்களாம், சிறையிருப்பில் அவங்க போயிருவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சில கதைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்றாங்கன்னா இந்த பெல்ஷாத்சார் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த 70வது வருஷத்துல அவங்க மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு போயிருவாங்கன்னு சொல்லி அவங்க கடவுள் அவரை கூட்டிக்கிட்டு போயிருவாங்களாம், அவங்க கடவுள் சிறையிருப்புல இருந்து மாத்திருவாராம், அப்படி ஒரு கதை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பெல்ஷாத்சாரிடம் கூறப்படுகிறது. இந்த பெல்ஷாத்சார் என்ன யோசிக்கிறான்னு சொன்னா, அது எப்படி இவங்களை இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாகிய நம்ம சாம்ராஜ்யத்துல இருந்து எவனால வெளியில இவங்களை கூட்டிட்டு போக முடியும்? இவங்க அவ்வளோ பெரிய ஆக்களா? இவங்க கடவுளைன்னா அவ்வளோ பெரிய கடவுளா? இவங்க கடவுளை நான் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு காரியத்தை செய்தான். என்னன்னு சொன்னா, நீங்க தானியேல் 5ஆம் அதிகாரம் 1 நீங்க 4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இவன் என்ன ஒரு காரியத்தை செய்தான் தெரியுமா? தேவனுடைய தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொல்றான். அவன் கடவுள் கூட்டிட்டு போயிருவாரா? எப்படி கூட்டிட்டு போவார்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தேவனை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு காரியத்தை செஞ்சான். கர்த்தருடைய தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லி அதுல மதுபானங்களை ஊற்றி என்ன செய்யறாங்கன்னு சொன்ன ஒரு பெரிய விருந்து பண்ணி அவன் தேவனை அவமானப்படுத்த தொடங்கினான். தன்னுடைய மனைவிகளோடையும் தன்னுடைய வப்பாட்டி
வைப்பாட்டிகளோடையும் தன்னோடு கூட இருந்த எல்லா அரசவை மந்திரிகளோடையும் இவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, கர்த்தருடைய அந்த பரிசுத்த பாத்திரங்களை எடுத்து அதுல மதுபானங்களை ஊற்றி இவங்க எப்படி போயிருவாங்கன்னு பார்ப்போங்கிற மாதிரி ஒரு அவமானப்படுத்துற மாதிரி இந்த பெல்ஷாத்சார் என்ன செய்தான்னு சொன்னா, ஒரு பெரிய விருந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். அதே நேரத்தில் என்ன நடக்குது வெளியில அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் இல்லையா, யாரு? பெர்சிய நாட்டு ராஜா, வாக்குத்தத்தத்தின் குழந்தை, தரிசனத்தின் குழந்தை. யாரு? பேரை மறக்க கூடாது. யாரு? கோரேஸ். மறக்காதீங்க, கோரேஸ். இந்த கோரேஸ் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த கோரேஸ் பெர்சிய ராஜாவாகிய இந்த கோரேஸும் மேதிய ராஜாவாகிய பெர்சிய ராஜாவாகிய கோரேஸும் மேதிய ராஜாவாகிய தரியோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து எதுக்கு விரோதமா இப்ப படையெடுத்து வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாபிலோனுக்கு விரோதமாக படையெடுத்து வராங்க. இப்ப உள்ளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? விருந்து. எதுல விருந்து நடக்குது? கர்த்தருடைய பாத்திரங்களை வச்சு இவங்க விருந்து பண்ணி கும்மாளம் போட்டுக்கிட்டு அது எப்படி எங்களை வீழ்த்த முடியும்னு சொல்லி ஒரு பெரிய ஆரவாரம் பண்ணிக்கிட்டு உள்ளுக்கு பாபிலோன் உள்ளுக்கு ஒரு பெரிய விருந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, மேதிய ராஜாவாகிய தரியுவும் பெர்சிய ராஜாவாகிய இந்த கோரேஸ் 2 பேரும் சேர்ந்து பாபிலோனுக்கு விரோதமாக வராங்க. அப்ப இந்த 2 ராஜாக்களும் யாருக்கு விரோதமாய் படையெடுத்து வராங்கன்னா, இந்த பாபிலோனுக்கு விரோதமாக. உண்மையாவே ஒரு தில்லு வேணும். இந்த பாபிலோனுக்கு முன்னுக்கு போய் படையெடுத்து வர்றதுக்கு எந்த ராஜாவுக்கு திராணி இல்லை. ஆனா இவங்க 2 பேரும் வராங்க. இந்த தரியுங்கிறவர் ஒரு நல்ல ராஜா. அவர் ஒரு வயசு போனவர் தான். இந்த தரியு சொல்றாரு, யாரு? கோரேஸ் கிட்ட, கோரேஸ் எனக்கு தனியா போக முடியாது, உன்னுடைய பலன் எனக்கு வேணும், நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்தேன்னு சொன்னா, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம்னு சொன்னா அந்த பாபிலோனை வீழ்த்திடலாம், எனக்கு உதவிக்கு வா அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிடுறாருன்னா, கோரேஸை கூப்பிடுறாரு. இப்ப 2 பேரும் எதுக்கு விரோதமாய் போய் நிக்கிறாங்கன்னு சொன்னா, பாபிலோன் விட்டு அந்த எல்லையில போய் நிக்கிறாங்க. இன்னும் உள்ளுக்கு போகல, எல்லையில நிக்கிறாங்க. உள்ளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? பெரிய விருந்து நடந்துகிட்டு இருக்கு. வெளியில என்ன நடக்குதுன்னே இவங்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் பாபிலோனை வீழ்த்துறது முடியாத காரியம். ஒரு கூட உள்ளுக்கு எங்களுடைய அனுமதி இல்லாம வர முடியாதுங்கிறது யாருக்கு தெரியும்னா, இந்த பாபிலோனிய ராஜாவுக்கு தெரியும். இவங்க இந்த பெருமையில என்ன செய்யறாங்கன்னா, உள்ளுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த காரியங்கள் வேதத்துல சொல்லப்படல, எப்படி கோரேஸ் பாபிலோனை வீழ்த்தினார்னு சொல்லி. ஆனா ஹிஸ்டரியை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது எப்படி யுக்தியை பயன்படுத்தி கோரேஸ் அந்த பாபிலோனை வீழ்த்தினார்ங்கிறது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த பாபிலோனை வீழ்த்துறது முடியாத காரியம், அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு 3 விஷயம் இருக்கு. இந்த 3 காரியங்களுமே பாபிலோனை வீழ்த்துவதற்கு ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே இதை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐபிராத்து நதி. ஓகே, ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐபிராத்து நதி. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னுக்கு நீங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 1 to 4 வரைக்கும் வாசிங்க. அங்கே உங்களுக்கு விளங்கும் அந்த இடத்துல பெல்ஷாத்சார் எப்படி ஒரு விருந்து செய்துகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்க கேட்போம். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து தன் 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சர் எருசலேம் தேவாலயத்தில் இருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். பாருங்க, இதை நீங்க வாசிக்கும் பொழுதே சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இவன் உள்ளுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு பெரிய விருந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி விருந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியில யாரு நிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த பாபிலோன் எல்லையில மேதிய ராஜாவாகிய தரியோ, இவங்க 2 பேரையும் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. மேதிய ராஜாவாகிய தரியுவும் பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ், இவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் இணைந்து பாபிலோனுக்கு விரோதமாக படையெடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பாபிலோன் கிட்ட நிக்கிறாங்க. இப்ப நான் சொன்னது போலவே பாபிலோனை வீழ்த்துவதுங்கிறது முடியாத காரியம். ஏன் முடியாத காரியம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அங்க செய்யப்பட்டிருந்த பாதுகாப்பு அவ்வளோ பெருசு. இந்த பாபிலோன் உள்ளுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு கூட போக முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு பாதுகாப்பு விஷயங்களை இந்த பாபிலோன்ல செய்திருந்தாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐபிராத்து நதி. இந்த ஐபிராத்து நதி அப்படின்னு சொல்லும் பொழுது இது பாபிலோனை சுற்றி ஓடுகிற ஒரு நதி. இப்ப பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்படி நடுவில் இருந்துச்சுன்னு சொன்னா, அதை சுற்றி ஓடுகிறது தான் என்னன்னு சொன்னா இந்த ஐபிராத்து நதி. நீங்க பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ராஜாக்கள் தன்னுடைய நாட்டை சுற்றி
அப்படியே நதிகள் போட்டிருப்பாங்க. ஒரு ஆழமா ஒரு பெரிய ஒரு நதி, என்னது ஒரு ரொம்ப ஆழமான நதி இருக்கும். அதுல முதலைகள், பாம்புகள், விஷ ஜந்துக்கள்லாம் அதுல போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து யாராச்சும் ஒருத்தர் படையெடுத்து வந்தான் அப்படின்னு சொன்னா உள்ளுக்கு வராம இருக்கிறதுக்கு சுற்றி வர அகலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அகலின்னு சொல்லுவாங்க. சுற்றி வர என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு தண்ணி மாதிரி ஒரு பெரிய நதியை வந்து அவங்க வந்து விட்டிருப்பாங்க. அப்ப இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஐபிராத்து நதி. அது வந்து அவ்வளவு ஆழமான நதி. அதை தாண்டி உள்ளுக்கு வாரது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமானது. அப்ப பாபிலோன் உள்ளுக்கு போக முடியாது. முதலாவது இந்த ஐபிராத்து நதி, அதை சுற்றி என்னது பாபிலோனை சுற்றி அந்த நதி வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இரட்டை மதில் சுவர்கள் இருந்துச்சு. இரட்டை மதில் சுவர்கள்னு சொல்லும் பொழுது இந்த ஐபிராத்து நதியை தாண்டி போயிட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்து என்ன இருக்குன்னு சொன்னா மதில் சுவர்கள் இருக்கும். அது வந்து சாதாரண மதில் சுவர்கள் அல்ல, அது அவ்வளவு பலம் மிக்க உயரமான மதில் சுவர்கள். என்ன செய்துச்சுன்னு சொன்னா கோட்டை சுவர்கள் இந்த பாபிலோனை சுற்றி கட்டப்பட்டிருந்துச்சு. அது சாதாரண இல்லை, அதுக்கு மேல 4 ரதங்கள் ஓடுமா, அந்த அளவுக்கு அவ்வளவு அகலமாக கட்டப்பட்ட மதில் சுவர்கள் வந்து இந்த பாபிலோனை சுற்றி இருந்துச்சு. அதை தாண்டி போனான திரும்ப என்ன பாதுகாப்புக்கு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா திரும்ப ஒரு 800 மதில் சுவர்கள். அதான் நான் ரெட்டை மதில் சுவர்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டை மதில் சுவர், அதை தாண்டி போயிட்டாங்கன்னு சொன்னா அதை சுற்றி 800 மதில் சுவர்கள் வைக்கப்பட்டிருச்சு. அப்ப பாருங்க, பாபிலோன் உள்ளுக்கு போறதுங்கிறது சரியான கடினமான காரியம். ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, ஐபிராத்து நதி. ஓகே, அதை தாண்டி போனான கோட்டை சுவர் இருக்கு, அதை தாண்டி போனான 800 மதில் சுவர்கள் இருக்கு. சரின்னு சொல்லி அதை தாண்டி போனா வெண்கல கதவுகள் இருக்கு. அந்த வெண்கல கதவுகளை முறித்தெறிவதுங்கிறது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லை. அவ்வளவு பெரிய வெண்கல கதவுகள் இந்த பாபிலோனை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பாபிலோன் உள்ளுக்கு போயிட்டு பாபிலோனை பிடிக்கிறது வந்து ஒரு கடினமானது. ஃபர்ஸ்ட் ஐபிராத்து நதி இருக்கு, அதை தாண்டி கோட்டை சுவர்கள் இருக்கு, அதை தாண்டி போனா 800 மதில் சுவர்கள், 800 மதில் சுவர்கள் இருக்கு, அதை தாண்டி போனா வெண்கல கதவுகள் இருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்த கோரேசு வந்து ரொம்ப ஞானமான யுக்திகளை அவர் என்ன செய்கிறார்னு சொன்னா கையாள்றாரு. முதலாவது அவர் என்ன தெரியுமா செய்தார் கோரேசு? ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் என்ன பாதுகாப்புக்கு இருக்கு, ஐபிராத்து நதி. இவர் என்ன செய்தான்னு சொன்னா ஐபிராத்து நதிகளில் கால்வாய்களை வெட்டி எல்லா நதியின் தண்ணீர்களையும் இவர் திசை திருப்ப தொடங்கிட்டார். ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னன்னா நதியில கால்வாய்களை வெட்டி எல்லாத்தையும் திசை திருப்பினான. இப்ப நதி என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா வற்றி போயிருச்சு. ஃபர்ஸ்ட் செய்தார் என்னாரு, கால்வாய்களை வெட்டி அந்த தண்ணீர் எல்லாத்தையும் இப்ப வற்றி போக பண்ணாரு. இது ஏசாயாவால் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 150 வருஷத்துக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, இந்த ஐபிராத்து நதி வற்றி போகும்ங்கிறது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு. வாசிங்க ஏசாயா 44ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். ஓகே, பாருங்க, கர்த்தர் சொல்றார் என்னன்னா இந்த அந்த நதிகள் எல்லாம் வற்றி போயிட்டு இது எல்லாம் வெட்டாந்தரையாக மாற்றப்படும் என்பது ஏற்கனவே கர்த்தரால் ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டது. அதே காரியத்தை தான் கோரேசு செஞ்சாரு. வந்தாரு, முதல் வேலையா என்ன செய்தார் தெரியுமா, இந்த ஐபிராத்து நதி இருந்தா தானே உள்ளுக்கு போக முடியாதுன்னு சொல்லி கால்வாய்களை வெட்டி அதுல இருந்து வருகிற தண்ணீரை திசை திருப்பினான. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அந்த நதிகள் எல்லாம் இப்ப வற்றி போயிருச்சு. சரின்னு சொல்லி இப்ப இவர் என்ன செய்கிறான்னு சொன்னா அவர் அப்படியே உள்ளுக்கு போறாரு. அப்படி அவர் உள்ளுக்கு போகும் பொழுது பாருங்க, அவர் வந்து அந்த பாதாள சுரங்கம்னு சொல்லுவாங்கல்ல, அவர் பாதாள சுரங்கம் வழியாக அப்படி உள்ளுக்கு போறாரு. போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொன்னா நிறைய பொக்கிஷங்களும் புதையல்களும் அவ்வளோ செல்வங்களும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா பாபிலோன்ல வந்து பதிக்க வைக்கப்பட்டிருக்கு. இவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த பாபிலோனியர்கள் வந்து இந்த ஐபிராத்து நதிக்கு அடியில தான் என்னத்தை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா புதையல்களையும் பொக்கிஷங்களையும். இவர் எல்லாத்தையும் வற்றி போக செஞ்சுட்டு அந்த பாதாள சுரங்கம் வழியா போகும் பொழுது அதுக்குள்ள அவ்வளோ புதையல்களையும் ஒளிப்பிடத்திலே மறைத்து வைக்கப்பட்ட எல்லா பொக்கிஷங்களும் யாரு பார்க்கிறாருன்னு சொன்னா கோரேசு பார்க்கிறார். இது எல்லாம் இப்ப யாருக்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா கோரேசு கிட்ட வந்துருச்சு. திரும்ப அதை தாண்டி உள்ளுக்கு போகும் பொழுது வெண்கல கதவு இருக்கு. அந்த வெண்கல கதவுகளை உடைத்து இப்ப வந்து பாபிலோனுக்கு உள்ளுக்கு போறாரு. இது நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க.
வாசிப்போம். ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம். இது கோரேசுக்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நீ என்னை அறியாதிருந்தும், கோரேசுக்கு கர்த்தர்னா யாருன்னே தெரியாது. நீ என்னை அறியாதிருந்தும் என் நாமத்தை நான் உனக்கு தரிப்பிப்பேன். கர்த்தர் சொன்னாரு, நீ போவ. பாருங்க, ஏசாயாவால் முன்னறிவிக்கப்பட்டுச்சு. கோரேசு வந்து வெண்கல கதவுகளை எல்லாம் உடைத்து இரும்பு தாழ்பார்களை எல்லாம் அவன் வந்து உடைத்து போகும் பொழுது ஒளிப்பிடத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கர்த்தர் கோரேசின் கையிலே கொடுத்தாரு. அவர் உள்ளுக்கு போறாரு. இப்ப உள்ளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, விருந்து நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ காரியம் நடந்துருச்சு, இவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. இவங்க உள்ளுக்கு அவ்வளோ பெரிய விருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி விருந்து பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தான் அவங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு கை வந்து எழுதுது. அது வந்து நமக்கு வந்து தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இவங்க உள்ளுக்கு வந்து விருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கை வந்து எழுதுது. என்னமோ எழுதிட்டு போயிருச்சு. இவங்களுக்கு புரியல, என்ன எழுதிட்டு போகுதுன்னு புரியல. அப்பதான் தானியேலை கூப்பிட்டு கேட்கிறாங்க, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வாசிங்க வந்து தானியேல் 5ஆம் அதிகாரம் நீங்க 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கும், மேனே மேனே தெக்கேல் உபார்சின் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கே உன்னுடைய ராஜ்யங்கள் பிடுங்கப்பட்டு உன்னை இன்னைக்கே நீ வந்து செத்து உன்னை வந்து கொலை செய்யப்படுவாய் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தமாக தானியேல் சொன்னாரு. சொன்னது போலவே அன்றைய இரவே கோரேஸ் என்ன செய்தான்னு சொன்னா, இந்த பெல்ஷாத்சாரை முறியடித்து அவனை கொலை செய்து பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி எல்லாம் கோரேசுடைய கையிலே கர்த்தர் கொடுத்தாரு. பாருங்க, நீ தேவனை அறியாதிருந்த வசனம் சொல்லுகிறது இல்லையா, கர்த்தர் அவன் அறியல, ஆனாலும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு கர்த்தருடைய தரிசனம் கோரேசோடு கூட இருந்ததின் நிமித்தமாக எல்லாவற்றையும் கர்த்தர் கோரேசின் கையிலே கொடுத்தாரு. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஏசாயா 45ஆம் அதிகாரம் நீங்க 2ல இருந்து நீங்க அப்படியே வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு முன்பதாக போயிட்டு கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். கர்த்தர் இது வந்து கோரேசுக்கு சொன்னாரு, நான் உனக்கு முன்பதாக போயிட்டு எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்துவேன், உனக்கு ஒளிப்பிடத்திலே இருக்கிற பொக்கிஷங்களை கொடுப்பேன். இதெல்லாம் கொடுக்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி தான் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அதே 45ஆம் அதிகாரம் ஏசாயா நீங்க 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஏசாயா 45 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. பாருங்க, இவ்வளோ வாக்குத்தத்தமும் வருவதற்கு கோரேசுக்கு இருந்த ஒரே தகுதி என்ன தெரியுமா? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசு. ஒருவனுக்கு மேல் தேவனுடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னு சொன்னா அவன் முன்பதாக என்ன வெண்கல கதவுகள் இருக்கலாம், அவனுக்கு முன்பதாக தடையாக எத்தனை காரியங்கள் இருக்கலாம், கர்த்தர் எல்லாவற்றையும் திறந்து கொடுப்பார். வசனம் சொல்லுது, நான் அவனுக்கு முன்பதாக போயிட்டு எல்லா கதவையும் நான் திறப்பேன். அங்க கோரேசுக்கு முன்பதாக எந்த கதவும் மூடப்படாது, கோரேசுக்கு முன்பதாக எந்த சுவரும் நிற்காது. ஏன்னு சொன்னா அவனுக்கு முன்பதாக நான் சென்று எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் கோரேசுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. சொன்னது போலவே வசனம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலேயே பெல்ஷாத்சார் என்ன செய்தான்னு சொன்னா, அவன் கொலை செய்யப்பட்டு அந்த சாம்ராஜ்யம் முழுவதும் யார் கையில போனுச்சுன்னு சொன்னா கோரேசுடைய கையில போயிருச்சு. இப்ப கோரேசுடைய கைக்கு போனானே உடனே கோரேசு வந்து பாபிலோனுக்கு வந்து அவர் ராஜாவாக மாறல. கோரேசு என்ன சொன்னார்னா, தரியு வயசு போனவர் தானே, என்னத்தான் இருந்தாலும் ஒரு மூத்தவர் இல்லையா, அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க ராஜாவா இருங்க, நீங்க கொஞ்ச நாள் ராஜாவா இருங்க, அதுக்கு பிறகு நான் ராஜாவா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் 68வது வருஷம் அவங்கட்டு சிறையிருப்புல இருக்கிற 68வது வருஷம் பெல்ஷாத்சார் செத்துட்டு அன்னைக்கு யார் ராஜாவாய் ஆகினான்னு சொன்னா தரியு வந்து ராஜாவாக மாறினார். இந்த தரியு வந்து ராஜாவாகின பிறகு இவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய இரக்கம் பாராட்டினாரு.
இந்த தரியூட்டு கதை நமக்கு நல்லா தெரியும். ஏன்னு சொன்னால் இவர் தான் யார், தானியேல் சிங்க கெபிக்கு போனோன்னு ஓடி போய் கேட்பார் இல்லை, உன்னை தேவன் உன்னை ரச்சிச்சாரான்னு சொல்லி ஓடி போய் கேட்பார் இல்லை. அவர் யாருன்னு சொன்னால் அவர் இந்த தரியு தான். இந்த தரியு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தான்னு சொன்னால் நிறைய இரக்கம் பாராட்டினார். தரியு பாபிலோனுக்கு இப்போ 2 வருஷம் ராஜாவாக இருக்கிறாரு. இப்போ 2 வருஷம் ராஜாவான பிறகு அதுக்கு பிறகு தரியு மரிச்சு போகிறாரு. தரியு மரிச்சு போனான்னு இப்போ யார் ராஜாவாக ஆகுறான்னு சொன்னால் கோரேசு பாபிலோனின் ராஜாவாக மாறுகிறாரு. இப்ப கணக்கு போட்டு பாருங்க, இவங்க 68வது வருஷத்துல இவங்க சிறையிருப்பை இருக்கும் பொழுதுதான் பெல்ஷாத்சார் அவன் கொலை செய்யப்பட்டு தரியு ராஜாவா மாறுறாரு. இப்ப தரியு 2 வருஷம் ராஜாவாகிட்டாரு. இப்ப இஸ்ரவேலருடைய சிறையிருப்புல எத்தனாவது வருஷம் முடியுது? 70 வருஷம் முடியுது. தரியு 2 வருஷம் ராஜாவாகிட்டாரு. ஏற்கனவே 68, இங்க 2 வருஷம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புல 70வது ஆண்டு நிறைவு பெறும் பொழுது இப்ப யாரு ராஜாவாய் மாறுகிறார் அப்படின்னு சொன்னா பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகிய கோரேசு இப்ப பாபிலோனுடைய ராஜாவாக அவர் சிம்மாசனத்தில் வந்து உட்கார்றாரு. கரெக்டா வந்து ஒரு உட்கார்ற அந்த வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பின் 70வது வருஷம். கர்த்தர் சொன்னாரு, 70 வருஷம் நீங்க சிறையிருப்புல இருப்பீங்க, உங்களுக்கு நான் ஒரு ரட்சகரை அனுப்புவேன், அவர் மீண்டும் உங்களை உங்க தேசத்துக்கு அனுப்புவாரு, மீண்டும் உங்களுடைய பட்டணங்களை நீங்க வந்து அமர்ந்து நீங்க குடியேறி உங்க தேசங்களையும் உங்களுடைய ஆலயத்தையும் கட்டுவீங்கன்னு கர்த்தர் ஏற்கனவே சொன்னது போலவே 70வது வருஷம் கரெக்டா யார் ராஜாவாகிறான்னு சொன்னா கோரேசு ராஜாவாகிறாரு. இப்ப கோரேசு ராஜாவாகின உடனே செஞ்ச முதல் வேற என்ன தெரியுமா? எடுத்து வாசிப்போம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பாருங்க, ராஜாவாகிய எத்தனாவது வருஷத்திலே? முதல் வருஷத்துல. எப்ப ராஜா வாங்கினாரோ சிம்மாசனத்துல உட்கார்ந்த அதே வருஷத்துல கர்த்தர் கோரேசுடைய ஆவியை ஏவ தொடங்கினான. வாசிங்க 2வது வசனத்தை. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், பாருங்க, கோரேசு அந்நிய தேவன், அந்நிய ராஜா, அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. பாருங்க, அவருக்கு கர்த்தர்னா யாருன்னே தெரியாது. அவர் சொல்றாரு, இந்த பூமியெல்லாம் நான் பிடிச்சே இல்லையா, இந்த 127 நாட்டையும் நான் பிடிச்சே இல்லையா, அது ஏன் பலத்துல நான் பிடிக்கல, அந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தார். அவர் சொல்லல ஏன் பலத்தினால பிடிச்சேன், ஏன் யுக்தியினால பிடிச்சேன், ஏன் அறிவுனால பிடிச்சேன்னு சொல்லல. இந்த நம்ம தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க பாருங்க இந்த இஸ்ரவேலர்கள், அவங்ககிட்ட ஒரு கர்த்தர் இருக்கிறார் இல்லையா, அந்த பரலோகத்தின் ராஜா, அவர் தான் இது எல்லாவற்றையும் எனக்கு தந்தரில்லான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாசிப்போம். யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் திரும்ப அனுப்பி எருசலேம்ல இருக்கிற ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஓகே, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். பாருங்க, அவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவரும் தேவன் சொல்லல, எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன், அவரை தவிர வேற தேவனே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு அந்நிய ஒரு தேசத்தை சேர்ந்த ஒரு ராஜா கர்த்தரை அறியாதவர். வசனம் சொல்லுகிறதே, நீ என்னை அறியாதிருந்தோம். அவர் சொல்றாரு, எருசலேமில் வாசம் பண்ணுகிற இந்த இஸ்ரவேலர்களின் தேவனே தேவன், நீங்க போங்க, நீங்க போயிட்டு உங்களுடைய ஆலயத்தை நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சிறையிருப்பில இருந்து முதலாவதாக ஒரு பெரிய கூட்டமே, கிட்டத்தட்ட 42,360 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முதல் அந்த அலையில ஒவ்வொரு 3 வேவ்ல வருவாங்க. முதல் அலையில என்ன செய்யறாங்கன்னா, செருபாபேல் தலைமையில முதலாவதாக அந்த பாபிலோன்ல சிறையிருப்பில இருந்தவர்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு சிறையிருப்பில இருந்து அவர்கள் கடந்து வராங்க. கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே, அந்த வசனம் தொடங்குறப்ப அப்படித்தான் தொடங்கும். கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்ன பிரகாரமாகவே அவர் வார்த்தையை நிறைவேற்றி முடிச்சாரு. கர்த்தர் ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்துட்டார்னா, ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா, அது எத்தனை வருஷமானாலும் நம்மளை கொண்டு செய்து முடிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவர் சும்மா அனுப்பல. அவர் அனுப்பும் பொழுது நீங்க 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. 7வது வசனம். நேபுகாத் நேச்சர்
எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டிகளை கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். பாருங்க, அவர் வந்து சும்மா அனுப்பல. இந்த நேபுகாத் நேச்சார் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து என்னென்னத்தெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வந்து அவன் விட்டு ஆலயத்துல வச்சானோ இது எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புறாரு. இதெல்லாம் நீங்க கொண்டு போயிட்டு கர்த்தருடைய ஆலயத்துல வைங்கன்னு சொல்லி எல்லா காரியங்களையும் திரும்ப கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை 70வது வருஷம் சிறையிருப்புல இருந்து அவர் மீண்டும் அனுப்புகிறாரு. பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு அவர் வந்து ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. இங்க வந்து கோரேசை குறித்து வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, தரிசனம் கொடுக்கும் பொழுது கோரேஸ் வந்து பிறக்கவே இல்லை. ஆனா 150 வருஷம், கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் என்ன காரியத்தை ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்தாரோ அந்த காரியத்தை கோரேசை கொண்டே கர்த்தர் செய்து முடிச்சாரு. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், தாவீது எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல இந்த இஸ்ரவேலுடைய வரலாற்றிலே இந்த கோரேஸ் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறார். நான் முதலாவது சொன்னது போலவே தான், கோரேசு பிறந்தான கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கல, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் கோரேசையே கொடுத்தாரு. கர்த்தர் ஒரு தரிசனத்தை நமக்கு கொடுத்துட்டான்னு சொன்னா அது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் பார்க்கிறதுக்கு. இது எப்படி முடியும், எப்படி ஒரு மகா பெரிய பாபிலோனை வீழ்த்துவது வந்து ஒரு முடியாத ஒரு காரியம் தான். ஆனா தரிசனம் நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இது கோரேசு செஞ்சு முடிக்கல, கர்த்தர் கோரேசுக்கு முன்பதாக சென்று எல்லா கதவுகளையும் திறந்து கொடுத்தாரு, எல்லா வழிகளையும் நேராக்குனாரு. கோரேசுடைய ஆவியை ஏவி மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்புவதற்கு ஒரு அந்நிய நாட்டு ராஜாவாகிய கோரேசை கர்த்தர் பயன்படுத்தி அவனை கொண்டு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பையே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தாரு. இந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம கற்றுக்கொள்வோம். இன்னும் சில காரியங்கள் இதுல இருக்குது. இந்த நாளில் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தரிசனம் நமக்கு ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்குது. அது நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த தரிசனம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. காலங்கள் செல்லலாம், வருடங்கள் செல்லலாம், அதை செய்யறதுக்கு நமக்கு பலன் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த தரிசனம் நம்ம கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது அதை நிறைவேற்றி முடிக்கிறது நம்ம இல்லை, அதை நிறைவேற்றி முடிக்கிறவர் தேவனாகவே இருக்கிறாரு. வசனம் சொல்லுது பாருங்க, கோரேசு கர்த்தர் அவ்வளோ சொன்னாரு, நான் உனக்கு வந்து மறைப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுப்பேன், நீ இரும்பு தாழ்பால்களை நீ உடைப்ப, வெண்கல கதவுகளை நீ உடைப்ப, இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் தான் கோரேசுக்கு இருந்துச்சு. என்ன தெரியுமா? நான் அபிஷேகம் பண்ணின என்னுடைய தாசனாகிய கோரேஸ். கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம கூட இருக்கும் பொழுது அது மறைப்பிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் புதையல்களையும் அடைக்கப்பட்ட எல்லா வெண்கல கதவுகளையும் நமக்காக திறந்து தருகிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாளை கர்த்தர் நம்மளோடு கூட கற்றுக் கொடுத்த காரியத்தின் படியே நம்முடைய தரிசனங்களை நிறைவேற்றி முடிப்பதற்கு நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். எனவே நம் கண்களை மூடி அப்படியே நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, நீங்கள் தந்த இந்த நல்லதொரு நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா தேவரே, இந்த நாளை நாங்கள் கற்றுக்கொண்டது போல தேவனுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கென்று தரிசனங்களை நீர் ஏற்கனவே வைத்து விட்டீர். நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே, நாங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கான தரிசனங்கள் ஏற்கனவே வைக்கப்பட்டு இருக்கிறது. அது எங்களுடைய பலத்தினால் அது செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருக்கும் பொழுது நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கோரேசை குறித்து ஆண்டவரே, அவர் பிறப்பதற்கு முன்பதாக ஆண்டவரே கொடுக்கப்பட்ட தரிசனம் தேவனை அறியாத ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் நீர் ஆண்டவரே கோரேசை கொண்டு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்று சொன்னால், இந்த நாளிலும் கூட உமது நாமத்தை அறிந்திருக்கிற எங்களுக்கு கொண்டு நீர் ஆண்டவரை செய்து முடிக்கிற காரியங்கள் அது மகா பெரியதாக இருக்கிறது. இந்த நாளில் யார் யார் அந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்க பலப்படுத்துங்க. உங்களுடைய தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற பலனை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவரே, நீரை ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. நம்ம அடுத்த கிழமை நாம் சந்திப்போம். இதில் சில தொடர்ச்சியான காரியங்கள் இருக்கு, அதை நம்ம அடுத்த கிழமை நம்ம கற்றுக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.